இது ஒரு போலி அரசாங்கம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு. இதெல்லாம் மக்களோட வரி பணம் தானே. ஊழல் பண்ணாமல் ஆட்சியை யாராலையும் நடத்த முடியாதுண்ணே. இது ஒரு ஏமாத்த அரசாங்கம், எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. அது மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் கூட மக்கள் நல்லா தான் இருக்கும். அவங்களே செஞ்சு என்ன ப்ரோ ஆகுது? அது தப்பு தான் ப்ரோ. ஏன்னா ஒரு மக்கள் பணத்துலேருந்து அவர் எடுத்து செய்கிறார்ல. இப்போ சீரியஸாக அதிகமாக போச்ச பிரச்சனைலாம் அவர் எதுவுமே எடுத்து பார்த்தது கிடையாது. எதுவுமே ரெஸ்பான்ஸும் பண்ணல. மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நமக்கு கார் இருக்கா வண்டி இருக்கான்னு அவர் யோசிக்கிறதே இல்லை. அவங்கள பற்றி தான் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேரும் தான் சண்டை சச்சரவு. இவங்க அவங்கள சொல்கிறாங்க, அவங்கள சொல்கிறாங்க. நம்மளை பற்றி பேசவே இல்லை. இவ்வளோ செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ வராரு. ஒரு கார் வாங்கல வக்கல அவருக்கு. மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. அந்த பணத்தை விவசாயிகளுக்கு அடுத்து அடிச்சிருக்கலாம்ல. சோறு போல அவங்களுக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காசுக்கு எதனா ஏழை மக்களுக்கு எதனா செஞ்சிருக்கலாம். இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு வெறுப்பாகி போய் இப்போ 3ஆவதா ஒருத்தர் புதுசாக வர்றாருன்னு அவருக்கு தெரியாதனமா போட்டாங்க. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே கார் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. டெஸ்ட் டிரைவுக்காக ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சட்டமன்றத்தில் கார்லாம் அணிவகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில பேர் என்னன்னா, மக்களுக்கு இங்கே அன்றாட பிரச்சனை இருக்குது, எம்எல்ஏஸ் ஆல்ரெடி வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கார் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சிலர் இல்லைங்க, அவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கார் கொடுக்குறதுல தப்பு இல்லைங்கிறாங்க. ஒரு சாமானிய மக்கள் அவங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய பிரச்சனை தேர்தல் வாக்குறுதி. அதை முதல்ல நிறைவேற்றணுங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு. சட்டமன்றத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு வண்டி வாகனம் இல்லைன்னு சொன்னதுக்கு உடனே அவர் ஜியோ பாஸ் பண்ணி அவர் வாகனத்தில் எல்லாருக்கும் வாகனம் அண்டு சர்வீஸ் சார்ஜு, பெட்ரோலு எல்லாம் டிரைவர் எல்லாம் உள்பட அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது கேள்விக்குத்தான விஷயமா தான் நம்மளுக்கு படுது. பேசின எம்எல்ஏவுமே அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம்னா கார் வச்சு எல்லாம் இருக்குது. எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணலை, அதுக்கெல்லாம் எதுவும் அவங்க தயாராக இல்லை. உடனே அறிவிச்சு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தரணும். அது எப்படி மக்களுடைய வரி பணம் அது அவ்வளோ ஈஸியாக அவங்க அமுல்படுத்துறது சரியில்லை. மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீட் ப்ராப்ளம், அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தானே வந்தாங்க. டாஸ்மாக் ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் செய்யாமல், நமக்கு நல்லது செய்யாமல் மீதி பேர் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அப்போ நம்ம அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டோம். ஒரு நல்லவங்க வரணும், நம்மள ஜனங்களெல்லாம் நல்ல வழியில் நடத்தணும், நமக்கு வேண்டியதை செய்யணும்னு தானே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அதனால் அவர் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நமக்கு என்ன பண்ணணுமோ, ரேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பொருளே வாங்க முடியாது. நீங்கள் கை நாட்டு வை, அதை வை, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. நமக்கு தான் எல்லா ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம். பட் நமக்கு கூட தான் காரே இல்லை. நமக்கு கார் இருக்கா வண்டி இருக்கான்னு அவர் யோசிக்கிறதே இல்லை. அவங்கள பற்றி தான் யோசிக்கிறாரு. அதனால இது அவ்வளோ நல்லதாக எனக்கு சட்டமன்றத்தில் பேசின எம்எல்ஏஸ்மே அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம்னா கார் வச்சிருந்துருக்காங்க. எல்லாருமே நல்ல வசதியாக இருக்காங்க. ஒரு கார் இல்லை, எல்லாருக்கும் அவங்க வீட்டில் 5 பேருன்னா 5 பேருக்கும் கார் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. ஏதோ நம்ம நடந்து தான் போயின்னு இருக்கோம். நம்மளை பற்றி யோசிக்கணும் அவங்க. அதுக்கு தான் அவரை வர வச்சிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இருக்கணும்னா நம்மளை யோசிக்கணும். நம்மளை பற்றி ஜனங்களுக்கு என்ன கண்டிப்பாக பண்ணணும். சட்டமன்ற லைவ் காட்சிகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதுதான் பார்க்குறாங்க. அது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் மக்கள் பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பைபோலார் பாலிடிக்ஸில் 2 கட்சிக்கு இருக்கக்கூடிய யுத்தம் இல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் தான் சண்டை சச்சரவு. இவங்க அவங்கள சொல்கிறாங்க, அவங்கள சொல்கிறாங்க. நம்மளை பற்றி பேசவே இல்லை. இன்னும் 100 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இல்லை, நம்மளை பற்றி இன்னும் பேசவே இல்லை. நம்ம பிரச்சனை தீரவும் இல்லை. அது பாட்டில் தீரவே இல்லை, பண்ணவே இல்லை. கண்டிப்பாக பண்ணணும். சாதாரண எம்எல்ஏன்றீங்க, சாதாரண எம்எல்ஏ சாதாரண ஏழை அவரு கார் வசதி கூட இல்லை. முதலமைச்சர் கொடுத்து தானே கார் வாங்கினாங்கப்பா. அவங்க இப்போயே சம்பளமே 1,05,000 இருந்தது, 75,000 ஏற்றிக்கிறாங்க. 1,80,000
1,80,000 1,50,000 சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அந்த 75,000 ஒரு கார் டியூ கட்டிட்டு போயிடலாமே. இதுக்கு எதுக்கு கார் கொடுத்து மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. அந்த பணத்தை விவசாயிகளுக்கு அடுத்து அடிச்சிருக்கலாம்ல. சோறு போல தொழில் அவனெல்லாம் சேத்துல வைக்கலாம், நம்ம வாயில் வைக்க முடியும். அவன் சேத்துல கை வச்சாலும் நம்ம சோத்துல வாயில் வைக்க முடியும். ஒரு தொகுதியில மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க மக்கள்லாம் கொடுக்கறதுல என்ன தப்பு தேர்ந்தெடுக்க கேக்குறாங்க? கொடுக்கறதுல என்னங்க தப்பு இருக்குது? ஒரு தொகுதிக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு தானே எம்எல்ஏ வராரு. ஒரு கார் வாங்குறதா வக்கில்ல அவருக்கு. எலெக்ஷனில் நிற்கிற அனைத்து பேர்கிட்டையும் வந்து பண பற்றாக்குறை கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு காருன்னு ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காசுக்கு எதனா வந்து ஏழை மக்களுக்கு எதனா ஒன்று செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆட்டோ டிரைவர் நாங்கள் கூட தான் போராடுறோம், மீட்ரு கட்டணம் உயர்த்தணும்னு. எந்த ஆட்சி வந்து ஆட்டோ டிரைவரை வந்து கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் மட்டும் செய்கிறாங்க. இதெல்லாம் மக்களோட வரி பணம் தானே. இதெல்லாம் வந்து லாஸ் தானே கவர்மெண்ட்டுக்கு. ஜோசப் விஜய் நம்பி வந்து எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு கார் கூட இல்லாதவங்க தான் வந்திருக்காங்க. அது கார் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பாலுக்கான விஷயங்கள் இதெல்லாம் மூலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏவுக்கும் லக்ஸரியை பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? உடனே தேவையில்லை அப்படிங்கிறீங்க. உடனே தேவையில்லைங்க. அது முதல்ல எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க. இந்த ஆவின் பால் பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் லஞ்ச லாவணி அதிகமாக இருக்குது இப்பெல்லாம். ஏன் லஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தானே முதலமைச்சர் தைரியமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு. போய் ஒரு அரசாங்க வேலையை செய்கிறாங்க இல்லையா, ஒரு அரசு அதிகாரி ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போனோம்னா ஒரு தாசில்தார் இப்படி இருக்கிறாங்க. அங்கே சில ஏஜென்ட்டுங்கள்லாம் இருக்கிறாங்க. டைரெக்டாக ஒருத்தர் போய் டைரெக்டாக பட்டா கிட்டா வாங்க முடியாமல் ஏஜென்ட் வைக்கிறாங்க. இல்ல எல்லாத்துலயுமே இப்ப ஜீரோ கமிஷனுங்கிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து 0 கமிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே உள்ள டாக்குமெண்ட் ரைட்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். ஃபுல் கமிஷன் தான் நடக்குது. அப்பயாவது வந்து அரசாங்கத்தை கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, தைரியமாக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஏமாத்த அரசாங்கம், எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. இப்போ அங்கே இருக்க எம்எல்ஏவும் ஏமாத்தலான்னு ஒரு திட்டம் போட்டிருப்பார் போல இருக்குது. அவரை நம்பி வந்தவங்க எல்லாருமே வந்து ரோட்டில் நிற்கிறவங்க முதலமைச்சரை நம்பி வந்தவங்கலாம். ஏன்னா அந்த தகுதி இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட கார் இல்லை, அவங்களுக்கு கார் கொடுக்கணுங்கிறதுக்காக மொத்தமாக கவர்மெண்ட்டை சுரண்டுறதுக்கான ஒரு திட்டமிட்டு தான் இருந்தது. ஆனா இவங்க எல்லாருமே இப்ப நீங்க எந்த ஊரு? நான் தஞ்சாவூர். நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இப்போ உங்க தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கிறாரு, விஜய் சரவணன் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்ப மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே இல்லையே இது. இது ஒரு போலி அரசாங்கம். போலி எல்லாத்தையும் போலி மாதிரி இது ஒரு போலி அரசாங்கம், அவ்வளோதான். இப்போ நீங்க தஞ்சாவூர் கேள்வி கேட்கறதுக்கே மரியாதை இல்லாமல் போயிடுது. சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் ஆளுங்கட்சி வந்து போன 5 வந்து சரியில்லைங்கிறாங்க. மருத்துவர் ஐயா சொல்றது வந்து மருத்துவர் ஐயா சொல்லுவார். பாடிட்டே இருக்காங்க. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா சொல்லுவார், கூத்து நடக்குதும் பாரு, அதான் நடக்குது, தெருக்கூத்து. அதுதான் இப்போ இங்கே சட்டசபையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போதான் மக்களோட பிரச்சனைகள் பேசப்படுறதுல நினைக்கிறீங்க? மக்கள் சார், ஆவின் பாலை நிறுத்தி 3 மாதம் ஆச்சு, பாலே இல்லை. ஏன் இல்லைன்னா எங்கே வருது போய் கேளுங்க வெளியில். இன்னைக்கு கூட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் பால் எடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல, அவங்க இது வரைக்கும் பணம் கொடுக்கல. இதை பயன்படுத்தி ஆரோக்கிய பாலுக்காரன் போய் பணத்தை கொடுத்து விவசாயிகிட்ட பால் அவன் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாலே வரல. இன்றைக்கி நடந்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்று அதுலேயே சொல்லியிருக்காங்களா அவங்க தெளிவாக, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் பணம் வரலன்னா நாங்கள் வந்து பாலை வேற கம்பெனி கொடுப்போன்ட்டாங்க. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறது தான் மாவின் பால். மக்கள் பிரச்சனைகள் இந்த 100 நாள் ஏங்க, காரு கேட்டு முதல் நாள் பேசுகிறாரு எம்எல்ஏ, மறுநாள் காலையிலேயே இதே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டியதானே? தீர்க்கணுமா இல்லையா? அது வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் கூட மக்கள் நல்லா தான் இருக்கும். அவங்களே செஞ்சு என்ன அப்புறம் ஆகுது? ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்களே ஒரு சட்டமன்றத்துக்கு வராங்க. அதை விட்டுட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க எல்லாமே வந்து எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்களோட பிரதிநிதிகள். அதனால அவங்களுக்கு கார் கொடுக்குறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்கல்ல. அது தப்பு தான் ப்ரோ. ஏன்னா ஒரு மக்கள் பணத்துலேருந்து அவர் எடுத்து செய்கிறார்ல. ஏன் அவர் பணத்துலேருந்து அவர் எடுத்து செஞ்சார்னா, இவ்வளோ பணம் அவர் சம்பாதிக்கிறாரு, 200 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாரு. ஏன் அவர் பணத்துலேருந்து அவர் எடுத்து கொடுத்து என்னோட தொகுதி என்னோட இது சட்டமன்ற உறுப்பினர் நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் பரவாயில்ல. அது மக்கள் பணத்தில் எடுத்து தரல, எதுக்கு அது நீங்கள் பண்ணணும்? அது சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நீங்க பாக்குறீங்களா? பார்க்குறேன். அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களா, அல்லது அவங்களுக்குள்ள உள்ள முரண்பாடுகளை தான் சட்டமன்றத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்களா? அது நமக்கு மக்கள் பிரச்சனை தான் பார்க்குறாங்க. அது வந்து நம்ம இது டிவிக்கே வந்து அது இது பண்ண மாட்டேங்குது, பேச மாட்டேறாங்க. வேற எதுவும் கருத்து கிடையாது இதில். இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஜீரோ கரப்ஷன், ஜீரோ டாலரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ நடந்திருக்கு ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம டிவி நியூஸில் அதிகமாக வர்றதில்லை. அதுக்காக நம்ம எடுத்தும் அந்த லைவ்லும் பேச முடியாது. இதை சொல்றீங்க? ஏகப்பட்ட விஷயம், இந்த வன்கொடுமைகள் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கு. எங்கள் வீட்டாண்டே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆமாம், அதிகமாக அதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்க்கலல்ல. இப்போ சீரியஸாக அதிகமாக போச்ச பிரச்சனைலாம் அவர் எதுவுமே எடுத்து பார்த்தது கிடையாது. எதுவுமே ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்போ மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுனேன், நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுனால தான் மக்கள் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு ப்ரோ. சொல்கிறோம். ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம சொல்யூஷன் பேசி தான் ஆகணும். அவர் இறந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திருப்பி பேசினா அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? அது ஏன் அப்படி பேசாமல் இருக்கிறது தான் ஒரு மக்களோட கருத்து. அந்த மக்கள் கருத்துக்கு அவர் பேசினா இப்போயும் ஓகே தான். கார் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. கார் கொடுக்கலாம். இவர் வந்து கார் கொடுக்கல. இப்போ அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேவைக்கு மீறி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி எதனாவது இதில் சிக்கனா உங்களுக்கு என்ன நடக்குன்றத சொந்த கட்சிக்காரங்களை வச்சு செஞ்சு காமிச்சிட்டாரு. தேவைப்படுறதை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். கார் கொடுக்குற மாதிரி நான் பார்க்கல. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். தேவைன்றதை கேட்டு வாங்கிக்கோ, திருடாத அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டால் அவரே கொடுக்குறாரு. அப்போ ஊழல் இல்லாத ஆட்சி அமைகிறதுக்கு என்ன வழியோ அதை அவர் பார்க்குறாரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கார் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கவங்களுக்கு இன்னொரு வச்சிருக்கவங்க கார் வேணான்னு அவங்களே சொல்லிட்டு வேணான்னா விட்டுக்கலாம்ல ப்ரோ. இப்போ பல பேர் இருக்காங்க. நம்ம அண்ணனே ஒருத்தர் இருக்கிறாரு, திமுக கட்சிக்காரரு. விஜய் காசு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறாரு அவர். இருந்தாலும் அந்த மாதிரி கார் வேணாம் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு கார் இருக்குன்னா ஓன் கார்லேயே ட்ராவல் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இருக்குது? இல்லாத ஆட்களுக்கு அவர் செய்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் செஞ்சால் வந்து இதை ஒன்று ஒதுக்கிடுவீங்க. அப்போ எல்லாருக்கும் செஞ்சால் தானே. வேணான்றவங்க அவங்கள 100 நாள் ஆட்சி நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? சில் தான், க்யூட்டாக தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கு. தளபதி மாதிரி க்யூட்டாக நல்லா தான் போயிட்டுருக்கு ப்ரோ. இதில் என்ன இருக்குது? 5 வருஷம் ஆட்சியில் நம்ம ஒன்றும் பார்க்கல. இத்தனை நாள் அதை பற்றி பேசலை, எதுவும் பண்ணலை. அதனால தான் இப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நல்லா சில்லாக தான் போயிட்டுருக்கு. 100 நாளில் என்ன பண்ண முடியும்? போகுது நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா ஃபைட்டாகவும் போகுது. அது ஒரு மாதிரியா ஹாட்டாக போகுது. அது இப்போலாம் அது கொஞ்சம் அப்படின்னு பாத்ரூமில் உட்காந்துருந்தீங்க. 100 நாள் செயல்பாடுகள் வந்து க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஆக்ஷன் கொஞ்சம் ஹாட்டாக போய் அங்கே சட்டமன்றத்தில் ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் வந்து சண்டே ஆகி போயிடுது. ஆகுனா வெளியே போயிடுறாங்க பாவம். 1000 பஞ்சாயத்து இருக்குல்ல ப்ரோ அங்கே. ஸ்டாலின் வந்து 59 சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு. கம்யூனிஸ்டுக்காரங்களும் சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. காவேரியில தண்ணி வரல, அரிசி 80 ரூபா வந்துருச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? உண்மை சார். கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. விஷயம் அவங்களுடைய இது என்னன்னாக்கா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து நிலைப்பாடு கரெக்டு. அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கேற்கல அவங்க. அதுலேயும் வந்து அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை ஆளக்கூடிய தாவேக அரசாங்கம் வந்து அவங்கள பயன்படுத்தி எதோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா, அவங்க எதுலேயுமே வந்து அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து கையூடு பண்ண மாட்டாங்க, எதுலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. அது அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்த அரசு வந்து மக்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அரிசி விலை விண்ணை மூட்டுது. இப்போது அரிசி விலை விண்ணை மூட்டுது. காவேரி பிரச்சனை, தண்ணியெல்லாம் விவசாயிங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தணும். முதல்ல சட்டமன்றம் நீங்க பாக்குறீங்களா? லைவ்ல எல்லாம் பார்க்குறேன் சார். பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் பிரச்சனைகள் எதையுமே 2 கட்சியுமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. இன்னொருத்தவங்க வந்து இல்லைங்க முதலமைச்சர் பாருங்க பயங்கரமா பண்றாரு, டயலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஃபயர் விடுறதை நம்ம பாக்குறோம். எப்படி நீங்க ஒரு சாமானியர் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஃபிலிம் மோகத்திலே இருக்கிறாங்க. டைலாக் விடுறது, பஞ்சு டைலாக் பேசுறது. ஆளும் வர்க்கம் வந்து எப்படி தெரியுங்களா, முதலாளி சப்போர்ட்டாக தான் இருப்பான். சாமானிய மக்களுக்கு எந்த ஆளு வர்க்கம் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை பேசுறதுலையும் கவனம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்களுடைய பொலிட்டிக்கல் சம்பந்தமாக தான் விவாதம் நடக்குது. எதிர்கட்சிகள் வெறும் குற்றச்சாட்டே வச்சுட்டு இருக்காங்கன்னு இவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு புகழ் பாடிட்டே இருக்காங்கன்னு அவங்க ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. சாமானியர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சார், அதுதான் மக்களுடைய பிரச்சனையே பேசுறது யாரும் முன் வர மாட்டாங்க சார். உள்ள இதில் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க, திமுகலேருந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. ஆனால் மற்ற இதில் வந்து யாரும் மக்களுடைய பிரச்சனை பிரதானமாக பேச மாட்டாங்க. பொலிட்டிக்கல் தான் நடத்துகிறது தவிர மக்களுடைய பிரச்சனை இவங்க சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிச்சாதான் இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும். தாவேக அரசாங்கம் அதை வந்து உள்ள கணக்கில் எடுத்துக்கிட்டு மக்களுக்கான பிரச்சனையை கவனம் செலுத்தி மக்களுக்கு நன்மை செஞ்சால் நல்லது. நன்றி சார். ஓகே சார். சட்டமன்ற நேரலை நிகழ்வுகள்லாம் நீங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். இந்த கேள்விப்படும் நான் பதில் சொன்னேன் சார். அவ்வளோதான். ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிகள் முன்னாடி பண்ணதை வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு அவங்க ஒரு விமர்சனம். அதெல்லாம் எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை புகழ் பாடிட்டே இருக்காங்கன்னு அவங்க ஒரு விமர்சனம். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை. அவங்க இது சொன்னா அரசியல் இதெல்லாம் சகஜம் சாக்கடை மாதிரி. இவங்க 2 பேர் உருளுவாங்க, நாளைக்கு அவங்க பேர் உருளுவாங்க. அதெல்லாம் அதை பற்றிலாம் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. நன்றி சார். நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன்.
எம்எல்ஏன்றது சாதாரண ஆள் தான். அவங்க கார் வாங்க வசதி இல்லாமல் தான் ஒரு எம்எல்ஏ ஆனாராம். அவ்வளோதான், ஒரே கேள்வி முடிஞ்சு போச்சு. நன்றி சார். டேபிள்ல ஊழல் அமைச்சர்களோட ஃபைல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைல் இருக்குன்னா ஆக்ஷன் எடுக்குங்க, அதை விட்டுட்டு ஃபைல் இருக்குன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஃபைல் இருக்குன்னு சொல்ல தானே முடியும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ இவங்களும் ஊழல் பண்ணுவாங்கல்ல, அப்போ எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஊழல் பண்ணாமல் ஆட்சியை வந்து யாராலையும் நடத்த முடியாதுண்ணா. இப்போ என்ன நீங்க நம்ம இப்படி ஒரு சொல்றீங்க? ஆமாம், எல்லா அதாவது government office அதாவது ஊழல் குறைஞ்சிருச்சுங்கிறாங்கல்ல. எங்கே குறையுது? குறையிற மாதிரி குறையும், அப்புறம் திரும்பவும் வளரும். அதாவது மரம் மாதிரி தான் ஊழல். அது மரம் எப்படி வளருது அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நீங்க பாக்குறீங்களாண்ணே? அன்றாட பாக்குறீங்களா? ஆளுங்கட்சி தரப்புல உள்ளவங்க என்ன சொல்றாங்க? திமுக மேல ஃபுல்லா குற்றம் சுமத்துறாங்க. திமுக என்ன பண்றாங்க? ஆளுங்கட்சி மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு ரெண்டு கட்சியுமே குற்றம் சுமத்துறாங்க. அதாவது இப்போ போன முறை ஆளுங்கட்சி வந்து என்ன தவறு செஞ்சாங்கன்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து இப்போ ஆள்ற கட்சி என்ன பண்ணுவாங்க? அவங்க மேலே குறை சொல்லுவாங்க. அவங்க இவ்வளவு வந்து தவறு செய்திருக்காங்க, அவங்க ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி 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 இவங்களுடைய 5 வருஷத்தை வந்து இவங்க வந்து கழிக்கணும்ல. ஓட்டுறாங்க. இவங்களோட 5 வருஷத்தை ஓட்டினா தான் அடுத்த எலெக்ஷன்லேயே இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஒருத்தர் வளர்றதை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து நம்ம பேசியே நம்ம காலத்தை கழிப்போம். அந்த காலத்தை தான் இப்போ இவங்க கழிச்சிருக்காங்க. காலங்காலமான பாக்குறாங்க இதெல்லாம். மக்கள் என்னத்த பண்ணுறது? அவங்களுக்கு சகிச்சு போச்சு. இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு வேணா வெறுப்பாகி போய் இப்போ 3ஆவதா ஒருத்தர் புதுசாக வர்றாருன்னு அவருக்கு வந்து தெரியாதனமா போட்டாங்க. ஆமா, வேற என்ன பண்றது? அதுதான் ஆச்சா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.